ஆயில் வந்து அப்ளை பண்ணணுங்க. ஒரு 4 மினிட்ஸ் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஆயில் மாரி மோஸ்ட்லி வந்து அது கோகனட் ஆயிலா இருக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெயா இருக்கலாம். இல்லைன்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய்லாம் வந்து ரொம்ப இப்ப வந்து எந்த குழந்தைக்கும் தொடுறதும் இல்ல, தேய்க்கிறதும் இல்ல. ரொம்ப குளிர்னா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 எண்ணெய் வந்து மெயினா. கோகனட் ஆயில் சிலர் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 மினிட்ஸ் நல்ல ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணி லேசா ஒரு மசாஜிங். மைல்டு ஒரு மசாஜ் மாரி பண்ணிறணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோமர் இல்லன்னா கிளீனர் மாரி யூஸ் பண்ணணும். அதுதான் நான் சொன்ன இந்த பாசிப்பருப்பு மாவு போட்டு நல்லா தேய்ச்சு, அது ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டு அப்படி நல்லா அடுத்து ஒரு 4 மினிட்ஸ் நல்லா ரின்ஸ் பண்ணணுங்க. நெறைய தண்ணி விட்டு கழுவுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இது பண்ணணும். நல்லா நெறைய தண்ணி விட்டு நல்லா ஒரு வாஷ் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒத்தி எடுங்க. தொடைக்காதீங்க. போட்டு ரப் பண்ணாதீங்க. அப்படி இப்படி போட்டு இது பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து அடல்ட்டுக்கு தான் அப்படி பண்ணணும். குழந்தைக்கு வந்து அப்படி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். டவல்னாலும் சரி, அதுக்கு வந்து நெறைய வந்து இந்த குற்றாலம் டவல் சொல்லுவாங்க இல்லையா? மைல்டு ரொம்ப ரொம்ப மைல்டான டர்க்கியே வேண்டாம். டர்க்கி டவல் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன மெல்லிசான தோல் டவல் இருக்கும். அந்த டவல்ட்டு ஒத்தி எடுங்க. சிறு குழந்தைங்கள பூரா வந்து ஒத்தி எடுக்கணும். மெயினா வந்து ஃப்ளெக்சுரல் ஏரியா. இங்க ஆக்சில்லா, அண்டர் த நெக், நேப் ஆஃப் த நெக் அங்கெல்லாம் மட்டும். அடுத்து பிட்வீன் த தை அந்த தொட சொல்லுவாங்கல்ல இங்க. அடுத்து பின்னாடி கால் பின்னாடி இருக்கு இல்லையா? அந்த பின்னாடி இதுலயும் நல்லா அந்த இடங்கள்லாம் வந்து உலர விடுங்க. ஃபேன் அடியில இருந்தாலும் சரி, காத்து நல்லா படுற மாரி நல்லா உலர விடுங்க.